24 மணி நேரமும் எப்பொழுதும் விழிப்பாக இருந்தோம். 24/7 நாங்க கவனமா இருந்தோம். அதை சொல்லுவதற்காக தான் அந்த கடைசி வசனத்தை அவர் எழுதுகிறார். நானாகிலும் என் சகோதராயும் வேலைக்காரர் என்னை பின்பற்றுகிற காவல் சேவகராகிலும் எங்கள் வஸ்திரங்களை கூட நாங்கள் என்ன செய்யல, களைந்து போடாமல் இருந்தோம். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே நீங்க பார்த்துக்குங்கன்னு சொன்னாங்க. இது உங்க யுத்தம்னு சொன்னாங்க. எல்லாம் சொல்லியும் கூட இவங்க தூங்கல. இவங்க பிரேயர் பண்ணிட்டு அமைதியா உட்காரல. யாராவது ஒருத்தர் ஜெபிச்சுட்டு போங்க பிரதர், அது போதும் அப்படின்னு சொன்னா அவரை விட்டு விலகுங்கள். அவருக்கு சத்தியம் தெரியவில்லை, ஜெபித்து செயல்படுங்கள். அதுதான் தேவ சத்தியம். ஜெபிச்சுட்டு உக்காந்துக்குங்க இல்ல, ஜெபித்து என்ன செய்யுங்கள், செயல்படுங்கள். நாம் செயல்படுவதற்குத்தான் ஜெபம். 24 மணி நேரமும் அவர்கள் விழித்திருந்தார்கள். இவ்வளவு கடினப்படணுமா? எஸ், கர்த்தருடைய பணிதான் இவ்வளவு கடினப்பட்டுத்தான் அதையே அவர் முடிக்க. தேவன் நினைச்சா ஒரு செகண்ட்ல கட்டி இருக்க முடியாதா? ஏன் இப்படி செய்யணும்? ஏன் இவ்வளவு கடினமாக தேவன் அதை அனுமதிக்க வேண்டும்? ஒருவேளை அதை மிக எளிதா கட்டி முடித்திருந்தால் தேவன் மீது அபரிமிதமான விசுவாசத்தோடு இவர்கள் இருந்திருப்பார்கள் அல்லவா? சொன்ன மாத்திரத்தை ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளையும் மாத்தி எதுவுமே இல்லை, நேத்து தான் ஆரம்பிச்சான், காலையில பார்த்தா மாளிகையாக கட்டி முடித்து விட்டோமே, இது தேவனுடைய செயலாயிற்றே என்று எளிதாக தேவனை அறிந்து கொள்வதற்கு அது வசதியா இருக்கும் அல்லவா? நீங்க நல்லா கவனிங்க. தேவன் சித்தம் கொண்ட எந்த செயலா இருந்தாலும் சரி, வரலாற்றில் அல்லது அவர் செயல்பட்ட அந்த விதத்தை பார்க்கும் பொழுது அவர் எளிதாக அவற்றை கொடுத்து விடவில்லை. 99% அவர் ஒன்றை வாக்குத்தத்தம் பண்ணிட்டு அதை எளிதாகவே தரல. இது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன் ஆண்டவரே அப்படி பண்றீங்க? ஆபிரகாமுக்கு குழந்தையை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வருஷ கணக்கில் காத்திருக்க வைத்தார். வருடம் ஆயிடுச்சு. நீங்கள் நானா இருந்தா அவ்வளவுதான், முடிஞ்சு போயிருப்போம். 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் போயிட்டு இருக்கு. அவர் செஞ்சுரி அடிச்சிட்டார் ஆபிரகாம் வயசுல. அதுக்கப்புறம் தான் என்ன பிறக்கிறது? குழந்தை பிறக்குது. காரணம் இல்லாமல் இல்லை. அதற்கு முன்னாடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதிமானாய் மாறி இருந்தான். ஏன்னா ஊர்ல இருந்து அழைக்கும் போதே அழைச்சிட்டாரு, வா உன்னை பெரிய ஆளா ஆக்கிடுவேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். வரும்போதே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான். வசனம் போட்டிருக்கு, முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, போதும் அல்லவா? இல்ல, அன்றைக்கு இருந்த அவருடைய விசுவாசம் இன்னைக்கு இருக்கிற விசுவாசத்தோடு கம்பேர் பண்ணும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்ததா இருந்தது. ஆண்டவர் புடமிட்டு இருந்தார், எரிய அளவு மாற்றி இருந்தார். அப்ப தேவன் தான் ஒன்றை செய்வதற்கு முன்பதாக நம்மை என்ன செய்து விடுகிறார்? மாற்றி விடுகிறார். அடுத்து யாரை சொல்லலாம்? தாவீதை சொல்லலாம். 40 இயர்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறாரு, காட்டுக்குள்ள வீரப்பை மாதிரி சுத்திட்டு இருக்காரு. நாங்க ஞானஸ்நானம் கொடுப்பதற்காக ஆனைக்கட்டிக்கு போயிருந்தோம். அங்க ஒரு நல்ல இடம் இருக்கு, மக்களையும் ஒரு சின்ன ஒரு பிக்னிக் மாதிரி கூட்டிட்டு போயிட்டு அப்படி இவங்களெல்லாம் குளிக்க விட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனா ஒரு சகோதரன் எங்களை கூட்டிட்டு போனாரு. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிட்டோம். அது ஒரு பயங்கரமான இரக்கம், உயிர் பயமெல்லாம் வந்துருச்சு எங்களுக்கு. செத்தோண்டா சாமிங்கிற அளவுக்கு அந்த இடம் இருந்தது. அவர் அசால்ட்டா அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்கிறாரு. சரி, இதெல்லாம் கூட்டிட்டு போக முடியாது. அப்பதான் நான் யோசிச்சுட்டே வந்தேன், இதுல ஒரே நாள் இங்கேயும் நடக்க முடியலையே. இந்த வீரப்பன் இந்த சக்தியமங்கலம் காட்டுக்குள்ள எத்தனை நாள் என்ன பண்ணி இருப்பார் இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். ஏன்ப்பா இப்படி எல்லாம் இருக்கு, இதுல ஒரு இடத்துல நம்மளால ஏற முடியல, ஒரு இடத்துல இறங்க முடியல. தாவீதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படித்தான் தோணுச்சு. இஸ்ரேல் ராணுவமே துரத்திக்கிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணி இருப்பாரு? கூட வேற அவர் மட்டும் ஓடி இருந்தா கூட எங்கேயாவது ஏதாவது பேரிச்சம்பழத்தை பறிச்சு சாப்பிட்டு ஜீவனோட வாழ்ந்து இருந்திருக்கலாம். கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 400 பேருக்கு மேல இருக்கிறாங்க. இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? அன்னைக்கு நாங்க ஒரு 4-5 பேர் போனா அன்னைக்கே எங்களுக்கு பசிக்கு ஒரு டீ கிடைக்கல அந்த காட்டுக்குள்ள. ஐயோ, எங்கேயோ போயிட்டு நாங்க வந்தோம். அன்னைக்கு 400 பேருக்கு எப்படி சாப்பாடு போடுறது? ஆனால் தாவீது அந்த காட்டுக்குள்ள அந்த 400 பேருக்கு எப்படி சாப்பாடு தரணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டு விட்டார். அந்த காட்டுக்குள்ள இவங்களை எப்படி இஸ்ரவேல் இராணுவத்திலிருந்து பாதுகாக்கணும்னு கற்றுக்கொண்டார். எல்லாரும் அரியணையில ஏறியதற்கு பின்பதாக கற்றுக்கொள்ளுவார்கள். அவங்க பையன் வந்தாச்சு, அவனுக்கு என்னன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா 10 வயசுல எல்லாம் அரியணையில ஏறின ராஜாக்கள்லாம் இருக்கிறாங்க, என்னன்னே தெரியாத ஏறிய ராஜாக்கள். ஆனா தாவீது அப்படி இல்லை. அவர் அரியணையில ஏறும் பொழுது சகலகலா வல்லவனா இருந்தார். அவரை ஏத்து ஒரு ஆளு எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு இருந்தார். ஏற்கனவே அவர் ஒரு யுத்த மனிதராகத்தான் இருந்தார். பெலிஸ்தியர்களை ஜெயிக்கிறது என்ன, அவ்வளவு யுத்தம் தெரிஞ்சவரையே 40 வருஷம் காட்டுக்குள்ள தேவன் என்ன செய்ய அலைய வைத்தார்.
நம் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். ஸோ உங்க வாழ்க்கையில ஒரு செயல் நிறைவேறுவதற்கு முன்பதாக ஆண்டவர் நினைச்சா அப்படி ஜீபும்பான் நிறைவேற்றி இருக்க முடியும். ஆனால் என் கைகளை பழக்குவிக்கிறார், என் கைகளை தைரியப்படுத்துகிறார், என்னுடைய பயத்தை போக்குகிறார், எனக்கு விசுவாச வைராக்கியத்தை கொண்டு வருகிறார், என் நெற்றியை வெண்கலத்தை போல மாற்றுகிறார், யாரையும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு எனக்கு தைரியத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொண்டு வருகிறார், சாத்தானுடைய சூழ்ச்சியை எதிர்கொள்ளத்தக்க திராணியுள்ளவனா என்னை மாற்றுகிறார். இதையெல்லாம் செய்வதற்கு தேவனுக்கு இந்த காலங்கள் தேவைப்படுகிறது, அவருக்கு அந்த டைம் தேவைப்படுகிறது, அவருக்கென்று ஒரு வேலை தேவைப்படுகிறது. தேவனுக்கு அலங்கம் கட்டுறதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த அலங்கத்தை கட்டாமலேயே அவர்களை பாதுகாக்க முடியும். ஆனா அவங்களுக்குன்னு ஒரு வேலையை கொடுக்கிறார், நீங்க அலங்கத்தை கட்டுங்கப்பான்னு சொல்லி. அவங்க அலங்கத்தை கட்டி முடித்திருந்த பொழுது நமக்கு வசனம் சொல்லுகிறது 52 நாளில் அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் கட்டி முடிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில தேவனை அவர்கள் எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி அறிந்திருந்தார்கள். அவங்க வாழ்க்கையில பயம் போயிருந்தது, எதிரிகளை குறித்த பயம் மாறி இருந்தது, விசுவாசம்னா என்னன்னு தெரிந்திருந்தது, எப்படி வேலை செய்யணும், எப்படி உழைக்கணும், எப்படி கஷ்டப்படணும் எல்லாம் தெரிந்திருந்தது. நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆகவேதான் பல இடங்களிலே தன்னுடைய வேலையா இருந்தாலும் சரி அதை தாமதப்படுத்துகிறார். அதுல நிறைய சிக்கல் வந்தாலும் விட்டுறாரு, வரட்டும்னு விட்டுறாரு. சிக்கல் வரட்டும், போகட்டும்,